ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த குசுமி, அவன் பேர் என்ன, குசுமியா பிஸ்மியா தெரியல, ஆனா குசுமின்னு வச்சுதான் கரெக்டா இருக்கும் அவன் பேரு. அவன் என்ன பண்றான்னா பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு அஜித்தை பத்தி தவறாவே பேசிட்டு இருக்கான். ஏன்னா நேற்று ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பேசுகிறான், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் என்னமோ இவர் கூட இருந்து பார்த்த மாதிரியும் இவர் தான் எல்லாமே நடந்த மாதிரி, அதாவது ரகசியமாக பேசினா கூட இவருக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறான். இவனை கூட்டுன்னு போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா யார்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தால் அந்த மாதிரி பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜித் அவர்களுடைய நேமை டேமேஜ் பண்ணுறதுக்காகவே இவன் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கானே சொல்லாங்க. ஏன்னா இப்போ அஜித்தோட மார்க்கெட் என்னைக்குமே இறங்காது. அவர் படமே வரலனாலும் சரி, படம் வந்தாலும் சரி, அதாவது அவருக்கு ரசிகர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரசிகர் பார்த்தீங்கன்னா பேஸ் வருஷம் வருஷம் சரி எல்லாருமே ஒரு வருஷம் ஏறினே தான் இருக்கும் தவிர அஜித்தோட மார்க்கெட்டை மட்டும் இறங்கவே முடியாது. ஆனால் அது உடைக்கிறதுக்காகவே புதுசாக கிளம்பி வரானுங்க. ஏன்னா அஜித் அவர்கள் ஒரு டீசெண்டான மனுஷன், ஜென்யூனான ஆள், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாப்புலன்னா, விடாமுயற்சி ஃப்ளாப் ஆனதுக்கு மெயின் காரணம் லைக்கா ப்ரொடக்ஷனா, ரெண்டாவது அஜித் தான். அஜித் அவர்கள் தான் எனக்கு இந்த மாதிரி படம் எடுங்க, இந்த கார் ஓட்டுற மாதிரி படம் எடுங்க, அப்படி எடுங்கன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாராம். இதெல்லாம் எப்படி? அந்த மனுஷன் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் கேட்டு ஒன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஹீரோ, அவர் மாஸ் ஹீரோன்னு வச்சுங்களேன். இப்போ மாஸ் ஹீரோக்கு அவர் ஃபைட், ஏன்பா எனக்கு ஃபைட் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கலாம். ஆனால் கேட்காம ஒரு பக்காவான ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நடிக்கிறவர் தான் அஜித் குமார் அவர்கள். ஆனால் இவன் என்ன சொல்றான்னா, அஜித் அவர்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த கார் ஓட்டுற மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கேட்டாராம். எப்படிலாம் பேசுறான் பாருங்களேன், நீங்களே அந்த வீடியோ பாருங்களேன். ஆனால் இவர் என்னன்னா அந்த பிரேக் டவுன்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த ஹீரோ கார் ஓட்டுறான், ரேஸ் ஓட்டுறாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதைத்தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளரை போய் நிர்பந்தப்படுத்தி, அவங்களும் என்னென்னா அடடா ஹீரோ சொல்லிட்டாரே வேறு வழி இல்லைங்கிறதுனால அவங்க அந்த கதைக்கு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிற்கிற லெவலுக்கு கொண்டாந்து நிறுத்தி விட்டார் அஜித். நான் இதை கூட ஒத்துப்பேன். ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அது என்ன சொல்கிறாப்புலன்னா, அஜித் ரசிகர்கள்லாம் இந்த நற்பணி மன்றம் இயக்கெல்லாம் வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் கலைங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அஜித் அவர்கள் பின்னாடி இருந்துக்கிறேன், நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் ரசிகர் மன்றத்தில் வச்சுட்டு இருக்காங்களாம். இவன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அஜித்தை பொறுத்தவரை ரசிகர் மன்றத்தை, அதாவது அதிகாரபூர்வ ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள்ங்கிறவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸாக அங்கங்கே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக மீண்டும் அஜித் ரசிகர்கள் ரகசியமாக ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அசம்சன். இவனுக்கு என்ன தெரியும், அஜித் ரசிகர்களை பற்றி என்ன தெரியும் உனக்கு? இவன் இஷ்டத்துக்கு உக்காந்துன்னு, அதாவது என்ன பேச சீமான் மாரி பேசுனுங்கிறாங்க இவன். அதாவது அரசியலில் பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு பொய் புழுவி, அந்த மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பொய் புழுவி. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாயை திறந்தாலே பொய், அதுவும் நம்புற மாதிரியே பேசுறது. அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி இருக்காங்களாம். ஏய், எதையுமே எதிர்பார்க்காம அஜித் அவர்களுக்காக, ஒரு நல்ல மனிதனுக்காக இவ்வளவு தூரம் அவங்களே விருப்பப்பட்டு பண்றது, யாரும் பின்னாடி இயக்கல, யாரும் சொல்ல. ஆனா நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க. அது எப்படி நீ பேசுற, இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லுவ? எல்லாத்தையும் விடுங்க. இவர் என்ன சொல்றாப்புலன்னா, விஜய் மேல அஜித்துக்கு இன்னமும் இது இருக்கு, அவர் தான் இன்னும் டாப்ல வரணும்னு சொல்லிட்டு அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா 225 கோடிக்கு மேல கேட்டாராம். ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்துல விஜய் பார்த்தீங்கன்னா 220 கோடின்னு வாங்கினாரா, அதை விட எக்ஸ்ட்ராவா 5 கோடி வாங்கணும், நான் டாப்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அஜித் கேட்கிறாராம். குட் பேட் அக்லி இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 சொச்சம் கோடி கேட்குறாரு அவர். 225 226ன்னு சொல்கிறாராம். என்னன்னா விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகனுடைய சம்பளம் 225 கோடி, அதுக்கு மேலே 1 கோடி ரூபா என்னுடைய சம்பளம். அதாவது விஜய் இருக்கும் போதே அவரை முந்தி விட்டேன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு எனக்கு வேணும், 226 கோடி கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு போய் கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி இவெல்லாம் யார் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவெல்லாம் ஃபர்ஸ்ட் அஜித் அவர்கள் எப்படி தெரியுமா, படம் ஓடுதோ இல்லையோ எனக்கு தேவையில்லாத கதை, படம் ஓடலையா விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, எனக்கு வீண் பப்ளிசிட்டி அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்றவர் தான் மனுஷன் அஜித் குமார். ஆனால் நீ அவரை கேட்டு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்க, இது போட்டி வச்சு பேசிட்டு இருக்க.
அவர் அந்த மாதிரி கருதவே இல்லை. அவர் உண்டுனா சினிமாவை விட அவருக்கு என்ன பிடிக்குன்னா கார் ரேசிங் பிடிக்கும். சினிமான்ற செகண்டரி தான். சினிமா நடிக்கிறது யாருக்காக தெரியுமா? ரசிகர்களுக்காக தான். இவர் போயிட்டு எனக்கு 225 கோடி கொடுங்க, நான் அவருடைய எக்ஸ்ட்ரா வாங்கி காட்டணும், கடைசி படத்துலையும் சரி எல்லா படத்துலையும் சரி நான் தான் டாப்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இவர் பார்த்தாராம். இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்கேன். அஜித் வந்து கை கழுவிட்டு போயிட்டாராம். அவரை பற்றி என்னையா தெரியும் உனக்கு? இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அவரால் பாதிக்கப்பட்டவன் நஷ்டப்பட்டவன் எவனுமே இல்லை. நஷ்டப்பட்டவன்லாம் உதவி பண்ணியிருக்காரு கேட்காமையே. ஆனால் நீ வந்து உக்காந்துக்கின்னு ஒரு சேரில் உக்காந்துக்கின்னு கொடுக்குற 500க்கும் 1000க்கும் வந்து இஷ்டத்துக்கு அந்த மனுஷனை பற்றி தப்பாக பேசின்னு உக்காந்துட்டு இருக்க. 100 கோடி வாங்கினாரா 200 கோடி வாங்கினாரா முக்கியம் இல்லை. கரெக்டான டாக்ஸு மற்றவங்கள மாதிரி டாக்ஸ் கட்டாமல் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வரவர் அஜித்குமார் இல்லை. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. தன்மானம் உள்ள மனுஷன், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறவர். அவரால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அவருக்கு வந்து உதவி செய்கிறவர் தான் அஜித்குமார். நீ அங்கேருந்து உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அப்புறம் வந்து விடாமுயற்சி வந்து பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சான். அஜித் ரசிகர்லாம் வந்து மனவேதனைப்பட்டாங்களாம், வெறுப்பாயிட்டாங்களாம். அப்படியே வந்து லைக்கா இண்டஸ்ட்ரி வந்து நடுத்தரில் நிற்குதான். இதை வந்து லைக்கா இண்டஸ்ட்ரி உன்னை கூப்பிட்டு சொன்னாங்களா? குஸ்மி உன்னை கூப்பிட்டு சொன்னாங்களா? உன்னை கூப்பிட்டு நான் நாசமாக போயிட்டேன், கம்பெனி இழுத்து மூடிட்டு சொன்னாங்களா உனக்கு? உனக்குலாம் என்ன தெரியும்? வந்தியா பேசுனியா கிளம்பினாரு இஷ்டத்துக்கு வந்து உக்காந்து டுப்பா குருவா எல்லாம் காட்டிட்டு இருக்காத. அப்புறம் வந்து இன்னும் சொல்றாரு விஜய் வந்து சூப்பர் ஸ்டார், அவர் தான் சூப்பர் ஸ்டார். அப்படியா? சூப்பர் ஸ்டார் அவர்? விஜய் சொல்லி பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார்னு. இன்னைக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊடக கவனமும் சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் அவருக்கு இருக்கு. அதுதான் இன்னைக்கு அவர் வந்து அந்த இடத்துல வச்சிருக்கு. அவரால் பாதிக்கப்பட்டவன் எத்தனையோ பேர். தில்ராஜுலாம் வந்து ப்ரொடியூசர் வந்து கதர்னு இருக்கான். எனக்கு வாரிசு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, பீஸ்ட் படம் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து இங்கே உக்காந்திங்கன்னு வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டாரு, அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாருன்ற. ஏன் நான் ஓப்பனாக கேட்குறேன், லைக்காலேருந்து வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்களா என்ன ஃப்ளாப் ஆயின்னு சொல்லிட்டு? நான் காட்டுமா தில்ராஜு வந்து கொடுத்த இன்டர்வியூவை? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாப்புல, அஜித்குமார் வந்து குட் பேட் அக்லி வந்து ஆபாசமாக பேசிட்டாரு, அவர் ரொம்ப ஜென்டில்மேனு, ஆனால் ஆபாசமாக பேசுறது வந்து தப்பு, அது அவர் மாற்றிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ சிகரெட் குடிக்கிறது, இப்போ தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அஜித் வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன்னா. அதனால ஆதிக் சொன்ன ஆபாச வசனத்தை கூட நம்ம பேசிடலாங்கிற ஒரு முடிவை அஜித் எடுத்தது வந்து ஒரு சரியான விஷயம். ஏய் நீ என்ன முதல்ல நீ பேசுறதுக்கு இருக்குது? ஒரு டைரக்டர், அதாவது அந்த படத்துல வந்து அவன் கேடு கெட்டவன், அதாவது கெட்டவன், அந்த படத்துல ரொம்ப மோசமான கேரக்டர், அதனால வந்து அந்த வார்த்தை வருது, அதை கூட வந்து மியூட் பண்ணிக்கிறாங்க. அது என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்னார் சொல்லி பார்க்கலாம். இல்லை கெட்ட வார்த்தை நீ சொல்றல்ல, அது என்ன வார்த்தை சொன்னார்னு சொல்லி பார்க்கலாம். உன் மைண்ட்ல அப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து பேசு. அதுக்காக நீ அவரு கேரக்டர் நீ எப்படி தப்பா பேசுவ? அவர் உன்கிட்ட சொன்னாரா? இப்ப கூட சொல்றேன், அந்த மனுஷன் வந்து எதையுமே எனக்கு இதை தான் கொடுங்க, இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கேட்டுலாம் பண்ண மாட்டாரு. உண்மையாவே சொல்லு, உண்மையாவே நல்லா இருக்குதா உனக்கு தோணுதா, நான் எப்படி நடிக்கணும் அந்த மாதிரி நடிச்சுட்டு போவாருயா. சிவான்ற ஒரு டைரக்டர், அவருக்கு தொடர்ந்து எதனால வாய்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா உனக்கு? ஒரு படம் வந்து சரியா போல, சரி அடுத்த படம் பண்ணி ஒன்றும் பிரச்சனை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்றாரு. அவருடைய கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு சமமே கிடையாது. நீலாம் ஒரு ஆளா உட்காந்து நீ பேசுவ, உன்னை ஒருத்தன் வந்து இன்டர்வியூ எடுப்பான். சிப்பா